ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விவி. நான் தான் உங்கள் லோகி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீ உத்தரகோச மங்கை மங்களநாதர் கோவிலை பற்றி தான். இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உத்தரகோச மங்கை என்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிவன் கோவில். உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவிலும் இதுதான். உத்தரை என்றால் ரகசியம், கோசா என்றால் வேதங்கள், மங்கை என்பது தெய்வம். அதாவது பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தெய்வீக வேத ரகசியங்களை வழங்கியதால் இந்த பெயர் வந்ததாக குறிப்பிடப்படுது. இது உலகின் மிக பழமையான கோவில். 3000 வருடத்துக்கு முன்னாடியே தோன்றிய கோவில் இதுதான். அதற்கு சான்றா அந்த கோவிலில் 3000 வருட பழமையான ஒரு இலந்தை மரமும் நம்ம பார்க்கலாம். 9th செஞ்சுரியில் மாணிக்க வாசகர் அண்ட் 15th செஞ்சுரியில் அருணகிரிநாதரோட பாடல்களை இந்த கோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதாகவும் அப்புறமா கிபி 1529 மற்றும் 1542க்கு இடையில் நாயக்கர் மற்றும் சேதுபதி வம்சத்தினரால் புதுப்பிக்கப்பட்டதாக நம்பப்படுது. இந்த கோவில் ராமாயணம் மற்றும் ராமேஸ்வரம் இந்த இரண்டோட தொடர்புடையது. மண்டோதரி ஒரு தீவிர சிவபக்தனை தான் மணப்பேன்னு தவம் புரிஞ்சாங்களாம். அப்போது சிவபெருமான் மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் மனம் புரிஞ்சு வச்சாங்களாம். அதற்கு சான்றா கோவில் கல்வெட்டில் மண்டோதரியோட பேரிடம் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் அதோட திராவிட கட்டிடக்கலைக்கும் பேர் பெற்றது. அதில் முக்கியமாக கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு யாழியும் அதன் வாயில் பால் மாதிரி ஒரு கல்லும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கல்லை நம்ம அசைக்கலாம், பட் வெளியில் எடுக்க முடியாது. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா, சுமார் 6 அடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலை தாங்க. இது மிகவும் விலை உயர்ந்த அரிதான மரகதத்தால் ஆனது. உலகில் வேறு எங்கேயும் இவ்வளோ பெரிய மரகத சிலையை நம்மளால் பார்க்க முடியாது. மரகதங்கள் இயற்கையாகவே ஓவர் சென்சிட்டிவ் மற்றும் அறிவியல் படி சூரிய ஒளி தண்ணீரை தாங்காது. அதனால தான் இந்த மரகத நடராஜர் சிலையை எப்போவுமே சந்தன காப்பால் மூடி வச்சுருப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும், அதாவது ஜனவரி மாதத்தில் சந்தனம் இல்லாத மரகத நடராஜர் சிலையை நம்ம பார்க்க முடியும். இதை ஆருத்ர தரிசனம்னு சொல்கிறாங்க. வேறு எந்த சிவன் கோவில்லையும் இல்லாத இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த சிவன் கோவிலில் மட்டும்தான் சிவனுக்கு தாளம்பூ அர்ச்சனை பண்ணப்படுது. புராண கதைகளின்படி விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் யார் பெரியவங்கன்னு வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ சிவன் அசரீரியாக தோன்றி அதோட தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. பிரம்மா அன்னம் வடிவம் எடுத்து வானத்தை நோக்கியும் விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்ட தொடங்கினார். எவ்வளோ தூரம் போயும் 2 பேரால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ விஷ்ணு தோல்வியை ஒத்துக்கிட்டு சிவனை வேண்டினார். பட் பிரம்மா கீழே விழுந்துகிட்டு இருந்த தாளம்பூ கிட்ட விசாரித்த போது அது சிவனோட ஜடாமுடியிலிருந்து விழுறதா சொன்னுச்சு. அப்போ பிரம்மா தானும் சிவனை பார்த்ததா சொல்கிறாரு. தாளம்பூவும் பிரம்மாக்காக பொய் சொல்லுச்சு. ஸோ அதை கேட்ட சிவன் கோபம் கொண்டு பிரம்மாவோட 5 முகத்தில் ஒன்றை வெட்டிடுறாங்க. தாளம்பூவையும் சபிச்சிடுறாங்க. இந்த சாபத்தினால தான் தாளம்பூ எந்த கோவிலையும் அர்ச்சனைக்கு வைக்கப்படுறதில்லை. ஆனால் உத்தரகோச மங்கை கோவிலில் தான் தாளம்பூக்கு சிவபெருமான் சாப விமோசனம் கொடுத்ததா சொல்லப்படுது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சொல் உருவானதும் இங்கே தான். இந்த இடம் பழைய காலத்தில் சிவபுரம், தக்ஷிணா கைலாயம், பிரம்மபுரம், மங்களபுரி, ஆதி சிதம்பரம்னு பல பேரில் அழைக்கப்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். See you on the next video. Tata, bye bye.